சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம்? புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ நாளம்மா எத்தனை பிறந்த நாள்? என்ன 55 ஜோசிக்கிங்க? 65? சரி ஓகே, உங்களுக்கு பிறந்த நாள் நான் சொல்லி இங்கே பாருங்க, மிக்கி மூலமாக அந்த கேக்கும் கொஞ்சம் கிஃப்ட் நான் தந்துருக்குறேன் கொடுக்க சொல்லி. சரியா? யாரும் அடிக்கும் உங்களை வீட்டு யாரும் சந்திக்காங்களா கொடுத்துட்டு? வீட்டை சந்திக்க மாட்டாங்களா? கோயிலாக சந்திப்பாங்க. நம்மளோட கேமராமேன் அடிக்குமோ? அவன் சீக்கிரத்தை பார்த்தா நீங்கள் இப்படி லைட்டை மாதிரி ஜமா தானே நீங்கள் வீடியோ விளங்குது. கொஞ்சம் இஞ்சால வாங்கம்மா, இஞ்சால வாங்க, கஷ்டப்படுத்திருக்க மாதிரி. சொல்லுங்களம்மா, உங்களுக்கு இந்த பர்த்டே ஆமெண்ட்டு சொல்லி இந்த கேக்கு பாருங்க சுட சுட ஆர்டர் பண்ணிக்காங்க. மற்ற இந்த கொஞ்சம் கிஃப்ட் ஃப்ரேமெல்லாம் தந்துருக்குறாங்க. இந்த கிஃப்டெல்லாம் உங்களுக்கு யார் தந்துருப்பாங்க? கெஸிங் பண்ணிக்கொள்ளுங்களேன். மச்சால எங்கே இருக்காது? மச்சால் நீங்கள் தந்தா சாமான் வந்து அந்த அவங்க தரலையாங்க, அவங்க தரலையாங்க. மச்சால் உங்களை மேலே பாசம் இல்லை, அதான் பிரச்சனை. சரியா? இவ்வளோ கிஃப்டெல்லாம் கொடுக்க சொல்லி பிடிஎஸ் சர்ப்ரைஸ் டீம்லேருந்து தந்துருக்காங்க கொடுக்க சொல்லி. அவங்க தரல. வேறு யாரும் இருக்காங்க உங்களோட வீட்டு? உங்களோட பிள்ளை ஒருத்தரும் இல்லையா? அம்மாவுக்கு செய்ய கொண்டு விட்டு இப்போ முடிச்சுக்கிறத பார்த்தா வந்து நின்றாங்க இல்லையா? சொல்லுங்களேன். இது அவன் தான் மகிழ்ந்தாங்க. சொல்லுங்களேன். அவளை பார்த்துட்டு ஐயாட பேர் நெஞ்சு வாங்க. அம்மா சொல்லிக்கிறத பார்த்தா சொல்லுங்களேன். சரி ஓகே, இன்றைக்கி அம்மா அன்றைக்கி 55 பர்த்டே கொண்டாடுறீங்க. உங்களோட பிள்ளை எல்லாரும் உங்களுக்கு கேக் வெட்டவங்க அன்றைக்கி பர்த்டேல பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு விருப்பமான ஒரு ஆள் தந்த இதை சாமான தான் கொடுக்க சொல்லி. சரியா? எது யாரு? தண்ணி மச்சாலா? தின்னி மச்சால் தரல. மிக்கி வந்து வந்து சந்திக்க உங்களுக்கு பாருங்க. பட் அது விருப்பம் இல்லையா சார்? சரி ஓகே மிக்கி, நம்ம கேக்கு கொடுப்போம். சரி ஓகே, உங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுக்கட்டாமன்னு சொல்லி தந்துருக்குறாங்க. அதையும் நாங்கள் மிக்கி மூலம் தரோம். சரியா? இதை உடச்சி பாருங்க, பாருங்க தொஃபி மாதிரி இருக்கிறேன். தைக்கிங்களா? அப்படி தந்துருக்கீங்க. இங்கே தொஃபி மாதிரி தரி எவ்வளோ கஷ்டப்பட்டு பெக் பண்ணிப்பாங்க. வேண்டிய கேக்கு தேவை இல்லையா? அப்போ அப்படி தவிங்க அப்படியே. சரி சரி மிக்கி வாங்க, அவங்களுக்கு பெரிய ஒரு தொப்பி ஷேப்பில் ஒரு பேக்கிங் ஒன்று இருக்குது. அதையும் நாங்கள் கொடுப்போம். மிக்கி மூலமாக தான் கொடுக்க போகிறோம். அதை நீங்கள் இப்போ உடச்சி பார்க்கணும். இந்தாங்க மிக்கி. ஆறு சின்னி மச்சால் தரலண்டா நாங்கள் எப்படி என்ன சாமான் கிடைச்சிடும் உங்களுக்கு? சாரி ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ அழகான சாரி? பிடிச்சிருக்கா சாரி? நல்ல கலர் தானே? ரைட் ஓகே இன்னைக்கு அப்போ உங்களுக்கு வேலை இல்லை இன்னைக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்குறதில்ல. சரியா? கண் கலங்குனா உங்களோட பிள்ளையில பெற மாட்டாங்க கிடைக்கிறதுக்கு. இருந்தாலும் நாங்கள் அது தாரம். சரியா? உங்களோட பிள்ளையில யாரையும் லவ் பண்ண மாட்டாங்களா? இல்லை அதுகள் தந்தந்து வரியா? அதை நீங்கள் கெஸிங் பண்ணலாம். உங்களோட வருங்கால மருமக்கள் மாறு சொல்லுங்களேன். அந்த உங்களுக்கு தெரியாமலாம் கொண்டாங்க தெரியாது, அப்படி இருக்கலாம் தானே? இல்லை சொல்லண்டா, சொல்லலை அப்படி அந்த பிள்ளைல ஒன்று. அது சரி. இதான் கடுமா சின்னைக்கு நாள் இல்லை என்ன? சரி ஓகே, அதையும் விஷ்ணு
இல்ல அவன் இல்ல அவன் இல்ல. சரி இது என்ன பார்க்குற மிக்கிய உருட்டி உருட்டி. சரி ஓகே அதை உடைச்சு பார்ப்போம். இந்த தந்த நபர் யாரா இருக்கலாம்? இங்கே வர விஷ்ணு. சொல்லாம செய்யறா சரி சொல்லுது ஜமாரா சொல்லுங்களேன் பார்ப்போம். எப்படி நல்லா இருக்கா? என்ன கடும் யோசனையா கிடைக்கும். இஞ்சால கொஞ்சம் பாருங்க திருப்பி காட்டுங்க. இப்போ தெரியுது அவங்களுக்கு யார் இந்த கிஃப்ட் தந்தேன்னு சொல்லி, இந்த பர்த்டே நாள்லேருந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி. ம் அவரும் கிடைக்காது வேலையை போய் தரா. அது சரி வார்த்தையில் அவர் அவங்களோட பாசத்தில் இவ்வளோ கிஃப்ட்டு தந்தேன்னு சொல்லி நாங்கள் சொல்ல மாட்டோம். ம் சொல்லுங்களேன் யாராக இருக்கலாம்? இங்கே கொஞ்சம் காட்டுங்க. சாவணி சட்டியெல்லாம் போட்டு ஓடி ஓடி வரீங்க. சரியா கண்டுபிடிக்கலையா? மிக்கி மூலம் வந்து வைக்க மாட்டாங்களா உங்களுக்கு இது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு? அது எப்படி தெரியும் முக முடிய போட்டா? அந்த ஐயா சந்திக்க மாட்டாரா? அவங்க 2 இருந்தார். அது எப்படி 2 இருந்தாரு? 6 இருந்தாலும் ஒரு ஆள் தான் திரிக்கலாம். சரி அப்போ 2 பேரும் வாங்க போய் வாங்க 2 பேரும் வாங்க வாங்கலே வாங்க. விளங்கல அவன் கனடாவில் ஒரு பிள்ளை எல்லாம் ஓன்றான். அவங்களுக்கு தெரியுமா? கொஞ்ச நாளில் போயிடுவான் பிசா அடிச்ச பிறகு. அவனோட ஸ்டைலுக்கும் படிவுக்கும் லைனில் நிற்குது. அந்த பிள்ளோட பேரும் ஜோதியா? சரி ஓகே ரைட். உங்களுக்கு இந்த பர்த்டே அமௌண்ட் சொல்லி பாருங்கள் 20 வந்து உங்களுக்கு இந்த கேக்கையும் பட்டி இந்த சாரியும் கொடுத்து பார்த்துட்டு போகணும்னு ஓட்டு உங்களை மச்சால் தந்த பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணவங்க. சரியா சரியா அவங்க தான் இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் செய்திருக்காங்க. ரைட். இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சந்தோஷமா உங்களுக்கு இந்த வாவ் இங்கிலீஷெல்லாம் பேசிது இருந்ததையா வேற என்னது தேங்க்யூ மட்டும்தானா? வேறெல்லாம் எதிர்பார்த்துனாங்க. சொல்லுங்களேன். ஆனந்த யாழை வீட்டுகிறாய் பாட்டு பட்டி தான் மேலே இல்லை. நம்மளா பாட்டு படிப்போம். டாடி ஆட வச்சுக்கலாம் என்ன இப்போ பாட்டு படிக்கலாம் கேட்போம். மருமகளுக்கு அனுப்பணுமாம்மா படிங்கம்மா. காவிய பாட்டு அதெல்லாம் போனா பாருங்க. மரவடுத்து எல்லாரும் ஆடணும் போது இப்போ மிக்கி இதயம் வருது. சரியாம்மா சந்தோஷமா உங்களுக்கு இப்போ? அவ்வளோதானே இப்போ இன்னும் எதிர்பார்த்து வந்து நாங்கள் ரைட் ஓகே. இவ்வளோ கிஃப்டையும் தந்து உங்களுக்கு பாருங்கள் சந்தோஷத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த நாளையில். அது மட்டும் இல்லாமல் இந்த கிஃப்ட்டை தந்ததில் எங்களோட பிடிஎஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக பெருமை கொள்கிறோம். மிக்க நன்றி. சரி ஓகே பாய். போயிட்டு வரேம்மா. பாய் காட்டுங்க. Bye bye. Thank you.